செம மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். நம்ம ராஜா வந்து ஜெயிச்சிட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணி சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க. சந்திரகலா அவங்க அக்கா கிட்ட தொழில் நடக்கிற இடத்துக்கு வந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம்க்கா. எல்லாரும் போனால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சாமுண்டீஸ்வரி வந்து பழி வாங்கணும். இனிமேட் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நீ எப்போ தீபாவை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சே ஏற்றுக்கிட்டேனா அப்புறம் எல்லாமே ஒரே குடும்பம் அப்படின்னு தெரிஞ்சாலும் நீ ஆரம்பத்தில் கோவப்படுவ. அதுக்கப்புறம் உன் மனசை வந்து மாற்றுறதுக்குன்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனால உன் மனசு மாறிடும். இனிமேட் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நீ இந்த வீட்டில் இல்லைனா அடுத்தது எல்லாமே நான் தான். அதுக்காக ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்காங்க. சிவனாண்டியும் சந்திரகலாம் அதுக்கேற்ற மாதிரியே வந்து போகிறாங்க. வீட்டை விட்டு வெளில போகும்போதே தடுக்குது. இருப்பினும் தண்ணி வந்து குடிக்கிறாங்க. குடிச்ச உடனே வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ரேவதி இன்னைக்கு போவேணான்னு. என்ன இவ காரியத்தையே கெடுத்துருவா போல இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப அதே மாதிரி காரில் வந்து போயிட்டு இருக்கிறப்ப காரும் பழுதாகி ஒரு இடத்துல வந்து நின்றுது. மனசுல சங்கடம் பட்டுக்கிட்டே இருக்கே, ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்க போகுதுங்கிற மாதிரி தானே தோணுது அப்படின்னு சொல்றப்ப தான் அந்த இடத்துல சிவனாண்டி ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்பா இங்கே சாமுண்டீஸ்வரி வரப்ப கரெக்டாக கவனமாக இருந்து பார்த்துக்கல, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அவங்க திட்டத்தை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சந்திரகலாவுக்கு செமையாக வந்து கோவம் வருது. என்னடா இந்த அளவு வந்து சதி பண்ணுதே, இது சரியே வராதே அப்படின்னு உச்சகட்ட கோவத்தில் வந்து சந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இவங்க கடைசியில் நம்ம அக்காவை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, நம்ம நினச்ச காரியம்லாம் வந்து இதுவாகிடுமே அப்படின்னு சொல்கிறப்ப ஆப்போசிட்டில் கார்த்தி வந்து இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கார்த்தி வந்து ஆப்போசிட்டாக செய்வான். சரி நம்ம எல்லாம் வீட்டுக்கே போகலாமாக்கா, இன்றைக்கி ஏதோ சரியில்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சந்திரகலா வந்து கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே என்னடி எப்போதும் நீ தான் குதர்க்கமாகவே பேசுவ, இன்னைக்கு என்னென்னமோ வந்து சொல்கிற. இல்லைக்கா ஏதோ சரியில்லை, ஆரம்பத்தில் ரேவதி வந்து பேசினா அது கூட என் மனசுக்கு சங்கடமாக தான் இருந்துச்சு. இப்போ என்றானா கார் வேற அப்படி பழுதாகி நிற்கிது. கார்த்தி வந்து கேட்குறாங்க, ஏங்க மூட நம்பிக்கை மேலெலாம் இவ்வளோ வந்து நம்பிக்கையோடு இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் இல்லை, நம்ம மட்டும் போகலாம். இந்த கார் பழுதானா என்ன, இந்த காரில் போகலாம் அப்படி சொல்லுங்க மாப்பிள்ள. பக்தி இருக்க வேண்டியதான். அதுக்குன்னு எதுக்கு எடுத்தாலும் தடை வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அன்றைக்கி ஒரு நாளில் வந்து வேஸ்ட் பண்ண சொல்கிறியா? நிச்சயம் அப்படிலாம் இருக்கவே கூடாது, நம்ம மாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு காரில் வந்து ஏறுறப்ப நம்ம ராஜராஜன் வந்து அவசியம் போய் தான் ஆகணுமா, எனக்கு என்னமோ மனசு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது என்னங்க நீங்களும் இப்படியே பேசுனா எப்படி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே காரில் ஏறி அப்படியே போக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம கார்த்தி தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கார்த்தி வராப்லையே இப்போ அதுதானே பிரச்சனை. இவனை சமாளிக்கிறது அவ்வளோ கஷ்டமாச்சு. இவன் மாட்டுக்கும் சாமுண்டீஸ்வரி மனசில் இடம் பிடிச்சிட்டா நம்ம போட்ட சதியெல்லாம் தெரிஞ்சிருச்சுனா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சாமியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ரேவதி வந்து ஃப்ரெண்டில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. சித்தி செய்யக்கூடிய காரியம்லாம் எனக்கு சுத்தமாக வந்து சரியில்லைன்னு தோணுது. ஏன்னா அவங்க இப்படியெல்லாம் வந்து யோசிக்க மாட்டாங்க. நம்ம இப்படி தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லிட்டு கூட அவங்க ஆப்போசிட்டில் வந்து பேசலாம்ல. நீ சொல்கிறது புரியாமலாம் இல்லை, சரி பார்த்துக்கலாம், நம்மளை மீறி என்ன நடக்க போகுது, அப்படி அசால்ட்டாலாம் இருக்க முடியாது அப்படின்னு ராஜா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃபு. சரிம்மா நீ எதுக்கும் பாட்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்படி கேஷுவலாக வந்து வராங்க. நம்ம கார்த்தி வந்து வண்டி வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினோன்னே இவனை ஏதாவது ஒரு வேலை சொல்லி அமுச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறப்ப அக்கா நமக்கு தேவையான மெட்டீரியல்லாம் வாங்குறதுக்கெலாம் என்னென்ன வாங்கணும்னு பார்த்து வச்சாச்சா? ஆமாம்ல, அது சரியாக பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ள நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? நிச்சயம் இவர் தான் எல்லாமே வந்து அத்துப்படியாச்சு, அவரும் இவரே வந்து பார்க்கட்டும், பார்த்தாருன்னா சரியாக இருக்கும். நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அது எவ்வளோ பெரிய முக்கியமான வேலை, மாப்பிள்ளைக்கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும்னு வாட்டி சந்திரகலா மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிட்றாரு. இதை கேட்ட உடனே அப்படியே ஆச்சரியமாக வந்துருக்கு. எனக்கு என்னமோ வந்து சங்கடமாக தான் இருக்குது. மாப்பிள்ளை நீங்கள் தான் வந்து போங்க, சந்திரகலா இப்படியெல்லாம் வந்து பேசுகிறா. ஆமாம் ரேவதிக்கு சுத்தமாக நான் அப்படி கூப்பிட்றது பிடிக்கவே இல்லை, போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ரேவதி எதுக்கும் ஜாக்கிரதையாக இரு, எனக்கு சுத்தமாக வந்து தெரியல, என்னமோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தான் தோணுது. அதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்து அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வர வேணான்னு எனக்கும் அது மாதிரி தான் வந்து தோணிக்கிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு நான் போய் ஃபைல் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப அங்கே 4-5 பேர் வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்னதுரா அது, வேலை நடக்கிற இடத்துல இப்படியெல்லாம் இங்கே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, இப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து என்ன ஏதுன்னு நம்ம கார்த்தி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க. வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து சந்திரகலா, சாமுண்டேஸ்வரி, ரேவதி, ராஜராஜன் 4 பேரும் அந்த தொழிற்சாலை நடக்கிற இடத்துக்குள்ள அப்படியே வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. உள்ளே வராங்க. உள்ளே வந்தாலும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அக்கா நம்ம வந்தாலும் சரி வரலனாலும் சரி நல்லா வந்து ரன் ஆகிட்டு இருக்குல்ல, இப்படியே ரன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு நல்லபடியாக வந்து காசு பண்ணலாம், ரெட்டிப்பு 3 மடங்கு ஆகுங்கிற மாதிரி பேசும்போது ஆமாண்டி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே
கொஞ்சம் சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். அந்த காசை மட்டும் சேர்த்துட்டோன்னு வச்சுக்கியேன், அந்த காசு நமக்காக வந்து வேலை பார்க்கும்ல, அதெல்லாம் இதுபடி தான் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இது எல்லாம் இனிமேட்டு எனக்கு தானே வரப்போகுது. நான் தான் இந்த வீட்டையே வந்து ஆள போகிறேன். எனக்கு தான் இந்த வீடு, இந்த ஒட்டுமொத்த சொத்தும் எனக்கு தான் சொந்தம். உன் வீட்டில் இருந்து நான் இனிமேட்டு எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறேன். அதை நினச்சா எனக்கு ஆனந்தமாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கேவலமாக அந்த இடத்துல சந்திரகலா. ஒரு பக்கம் கார்த்தி அவங்கள்ட்ட வந்து விசாரிக்கிறப்ப, என்னங்க இப்படியெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களே, எதுவும் பிரச்சனையா? ஆமாம் தம்பி, காலையில் ஒரு விஷயத்த பார்த்தோன்னே எங்களால் ஜீர்ணிக்கவே முடியல. அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொன்னோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க தம்பி, அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே, அச்சச்சோ, இப்போ சந்திரகலா வேற அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க. அந்த செஷனுக்கு தானே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து போகிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு கார்த்தி வேக வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ரேவதி வேற, அம்மா எதையும் தொடாமல் இங்கேயே நில்லுங்கம்மா, சும்மா மேலோட்டமாக பார்த்தா போதாதா, இன்றைக்கெல்லாம் அப்படியெல்லாம் எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கரெக்டாக சாமுண்டீஸ்வரி தொடர்றப்ப அப்படியே வந்து கையை பிடிச்சின்னு பாட்டுறாங்க. ஏய் நம்ம இடண்டி, இங்கே நான் எத்தனை வாட்டி வந்திருக்கேன் தெரியுமா? இங்கே மெக்கானிக் இல்லைன்னா கூட என்னால் சரி செய்ய முடியும். அக்காவை பார்த்து என்ன நினைக்கிற, அது எப்படி ஓடுது, அதில் என்ன பிரச்சனை இருக்குது, அது எல்லாமே அக்காவுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இதை வந்து சரி பண்ணி காட்டுறாங்க. அம்மா நீ நல்லா தான் சரி பண்ணுற, ஆனால் இன்றைக்கி மட்டும் எதுவும் நீ பண்ணாமல் இருந்தானா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிடி, ஆகுனா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கா இவனும் வந்ததுலேருந்து. அக்காவுக்கு எல்லாம் தெரியும், நீ கொஞ்சம் அமைதியாக இரு. இல்லை சித்தி, நான் என்ன சொல்ல வரேன்னா, சும்மானு இருமா, இவனையும் எங்கேயாவது அனுப்பிச்சி வைக்கலான்னு பார்த்தா ஆரம்பத்துலேருந்து சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கா. இவ எங்கேயும் வந்து போக மாட்டா போல இருக்கே. ரேவதி, ஏதாவது குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொன்னோன்னே, நான் இன்றைக்கி எங்கள் அம்மாவை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து நம்ம கார்த்தி வந்து வேக வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி அங்கே கரெக்டாக வந்து போயிட்டு இருக்கிறப்ப கார்த்தி செம்ம மாதம் வந்துட்டு இருக்காரு. எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து நம்ம ரேவதி வந்து, எங்கம்மா போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இரு ரேவதி, நான் போயிட்டு வந்துடுறேன். சும்மா எதுக்கு எடுத்தாலும் வந்து இது மாதிரி கவனத்தை வந்து செதற விடாத, அது சரி வராது. நான் பார்த்துட்டு வரேன், எனக்கு எதுவும் ஆகாது, சரியா? புரிஞ்சுக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ரேவதியை விட்டு தள்ளி போகிறாங்க. ரேவதியை வந்து திசை திருப்பணுன்னு சந்திரகலாவும் அப்படியே வந்து நின்றுக்கிட்டு, இது இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு நீயும் கற்றுக்கணும், வருங்காலத்தில் நீ தான் இந்த ஃபேக்ட்ரி வந்து பார்த்துக்கணுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் என்ன தெரியுமா? நான் இன்னொரு நாள் கற்றுக்கிறேன், இன்றைக்கி கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லைங்கிறப்ப கரெக்டாக நம்ம கார்த்தி வந்து ஓடி வந்துட்டு இருக்காரு. எப்படி இருந்தாலும் நம்ம கார்த்தி தான் சாமுண்டேஸ்வரியை வந்து காப்பாற்றுவாங்க. இது நம்ம சந்திரகலாவுக்கு தெரிஞ்ச உடனே செமையாக வந்து கடுப்பாக போகிறாங்க. எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம சிலம்பம் கூட யோசிக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.